Welcome to Mango Tree Learning Hub. ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள். Learning English through Tamil. தினமும் 20 ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய vocabulary திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். Day 19. Regular verbs, வினைச்சொற்கள். செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான present, past மற்றும் past participle ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். திற, open, opened, opened. For example, நான் கதவை திறக்கிறேன், I open the door. உத்தரவிடு, ஆணையிடு. Order, ordered, ordered. For example, நான் உணவுக்கு ஆணையிடுகிறேன், I order the food. கட்டிடு, அடுக்கு. Pack, packed, packed. For example, அவன் உடைகளை சரியாக அடுக்கினான், he packed the clothes neatly. வண்ணம் தீட்டு, வரை. Paint, painted, painted. For example, நான் ஓவியத்தை வரைகிறேன், I paint the picture. பங்கேற்று, பங்கு பெறு. Participate, participated, participated. For example, நான் போட்டியில் பங்கேற்கிறேன், I participate in the competition. Irregular verbs, வினைச்சொற்கள். பாடு, sing, sang, sung. For example, நான் பாடலை பாடுகிறேன், I sing the song. பார், see, saw, seen. For example, நான் பூந்தோட்டத்தை பார்க்கிறேன், I see the garden. பிடி, catch, caught, caught. For example, அவன் மீனை பிடித்தான், he caught the fish. பிடி, பிடித்துக்கொள். Hold, held, held. For example, நான் கையால் புத்தகத்தை பிடிக்கிறேன், I hold the book with my hand. பிள, split, split, split. For example, அவன் மரத்தை பிளந்தான், he split the wood. நாம் தினமும் பயன்படுத்தும் adjectives வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம். பதற்றமான, tense. For example, பதற்றமான தருணத்தில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யவும், try to stay calm in a tense moment. மரியாதையான, respectful. For example, அவர் மரியாதையான நடத்தை கொண்டவர், he has a respectful attitude. மரியாதையற்ற, disrespectful. For example, அவரது அவமதிப்பான வார்த்தைகள் அனைவரையும் பாதித்தன, his disrespectful words hurt everyone. உணர்வுபூர்வமான, sensitive. For example, அவள் உணர்வுபூர்வமான பதிலை அளித்தாள், she gave a sensitive response. உணர்வற்ற, insensitive. For example, அவரது உணர்வற்ற பதில் எனக்கு வருத்தமாக இருந்தது, his insensitive reply upset me. தீவிரமான, serious. For example, இது ஒரு தீவிரமான முடிவு, this is a serious decision. விளையாட்டுத்தனமான,
playful. For example, அவர் விளையாட்டுத்தனமான முறையில் பேசினார். He spoke in a playful manner. நெஞ்சார்ந்த sincere. For example, அவள் நெஞ்சார்ந்த நெகிழ்வைக் காட்டினாள். She showed sincere gratitude. பாசமற்ற சுயநலமான insincere. For example, அவர் சுயநலமான பதிலை அளித்தார். He gave an insincere response. ஒழுங்கான tidy. For example, அவள் ஒழுங்கான அறையை வைத்திருந்தாள். She kept a tidy room. இன்று 20 தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள். வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது. அந்த வீடியோக்களை பார்த்து இந்த 20 வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு 20 வார்த்தைகளுடன் மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம். மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.